இவனுக்கு ஞானத்தை கொடுத்தாகணும். ஞான கைதா காலக்கல்வி செய்யலே, எனக்கு காலதாமதப்படுத்தாதே. அறியா காலத்துள்ளே அடிமைக்கண் அன்பு செய்வித்து அறியா மாமாய தடியேன வைத்தாயால். ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். ஒன்றும் தெரியாத நாளில், இடக்கை வலக்கை தெரியாத நாளிலே உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் மயர்வர மதிநலம் அருளினாய் நீ. அப்ப பக்தி ரூபாபன்ன ஞானத்தை கொடுத்து நமக்கு இருக்கிற மயக்கத்தை அத்தனையும் போக்க வேண்டியவன் பகவான் தான். அப்ப நேர அந்த சூரியனை பிரார்த்திச்சுக்கிறது தான் என்ன, அது நடக்கிறது இல்லையே. ஏன்னா கதிரவன் தான் இத்த மலர்த்த வேண்டும். அதே கதிரவன் எப்போது மலர்த்துகிறார்? தண்ணீர்ல தாமரை இருக்கிற வரைக்கும் தான் மலர்த்துகிறார். அதே போல பகவான் நமக்கு அனுகிரகிப்பர் தண்ணீருங்கிற ஆச்சாரிய நடத்தல நாம் இருக்கிற வரைக்கும். தண்ணீர் பற்று தான் ஆச்சாரியனை நாம் பற்றுதல். ஆச்சாரியனுக்கு வெளியிலிருந்தோம் அதே சூரியனான பகவான் உலர்த்தி விடுகிறார். தண்ணீர் பற்றுங்கிற ஆச்சாரியன் திருவடி நிழல்ல இருந்தோம் அதே சூரியனான பகவான் அலர்த்தி விடுகிறார். அதைத்தான் தாமரையை அலர்த்த கடவ ஆதித்யன் தானே, தாமரை அலர்த்தற்குன்னு இருக்கிற ஆதித்யன் உலர்த்தி விடுகிறான். நீர்ப்பசை அற்றுப்போமானால். ஆகையால தான் ஆச்சாரிய சம்பந்தம் மிக இன்றியமையாதது. அவரை பற்றியே செல்ல வேணும்னு பிரார்த்திக்கிறோம். ஆகையால்தான் ஆள வந்தார். ஸ்லோகத்தின தொடக்கத்திலே என்னுடைய பாட்டனாரை பற்றி சொல்லுகிறேன். நமோ சிந்தியாத்புதாக்கிருஷ்ட ஞான வைராகிய ராசையே நாதாய முனையே அகாத பகவத் பக்தி சிந்தவே. ஸ்லோக தொடக்கத்தில் ஆச்சாரியனை பற்றினார். ஸ்லோகத்தினுடைய முடியில தெரிவிக்கிறார். அகிருத்திரிமத்த சரணாரவிந்த பிரேம பிரகர்ஷாவதி மாத்மவந்தம் பிதாமகம் நாதமுனிம் விலோக்கிய பிரசீதம் அத்ருத்தம் அச்சிந்தயித்வா. பகவன் என்னை பாராதே, நடுவில் இருக்கக்கூடிய ஆச்சாரியனை பார். என்னை பார்த்தால் நீ மோட்சம் கொடுக்க மாட்டேன். அதனாலதான் ஆச்சாரியனை பாருன்னு சொல்றேன். அவருடைய நிழல்ல ஒதுங்கிட்டு இருக்க முடியும். இது ஒரு முட்டாக்கு போட்டுட்டா மாதிரி, இல்லை ஒரு கவச்சம் போட்டுட்டா மாதிரி. நம்மேன்னு பார்த்தா பெருமாள் ஒன்றும் செய்ய போறது இல்லை. ஆச்சாரியனை பார்த்து செய்கிறார் இல்லையோ. அகிருத்திமத்த சரணாரவிந்த பிரேம பிரகர்ஷாவதி ஆத்மவந்தம் பிதாமகம் நாதமுனிம் விலோக்கிய பிரசீத என்